கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் பெருவிழா கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் பெருவிழா கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் மங்காபிள்ளை தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் கதிர்வேல் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட செயலாளர் ராஜீவ்காந்தி, மாவட்ட பொருளாளர் கணேசன், மாவட்ட தலைவர் ஜெயமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் டாக்டர் சேகு தமிழரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், அவசர கோலத்தில் அள்ளி தெளித்தது போல் 8 நாட்களில் சட்டப்பேரவை நடந்து முடிந்துவிட்டதாகவும், 8 நாட்களில் 40 துறைகளின் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும், அவ்வாறு வெளியிடப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஏமாற்று வேலை எனவும், இது கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்தார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்கள் சட்டப்பேரவை நடத்தி மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்போம் என்று வாக்குறுதி கொடுத்ததாகவும், ஆனால் திரைப்படத்தைப் போல 8 நாட்களில் முக்கியமான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையை நடத்தி முடித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் 1,40,00,000 மக்கள் தொகை கொண்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் மானிய கோரிக்கை 2 மணி நேரத்தில் முடிவடைந்து விட்டதாகவும், ஆனால் எவ்வித முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றவில்லை எனவும், சாதிய ஆணவ படுகொலைக்கு தடுப்பு சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று பல வருடங்களாக கோரிக்கை வைத்தும் எவ்வித சட்டங்களும் இயற்றப்படவில்லை எனவும், திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும், திமுக ஆட்சியின் 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டதாக தெரிவித்தார். மேலும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என கோரிக்கை வைத்ததாகவும், அது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய அரசு துணைத் தலைவர் பதவியை கூட தரவில்லை என கேள்வி எழுப்பினார். ஒடுக்கப்பட்ட மக்களை திமுக அரசு வஞ்சிப்பதாகவும், ஒடுக்கப்பட்ட மக்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் 10 லட்சம் நிவாரணம் கொடுத்து விலை பேசுகிறதே தவிர அதை தடுத்து நிறுத்த எவ்வித வழிவகையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். ஆளும் திமுக அரசு ஒடுக்கப்பட்ட மக்களை மாற்றாந்தாய் பிள்ளை போல நடத்தப்படுவதாகவும், ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி, அரசாங்க பணி, பொருளாதார வளர்ச்சி என அனைத்திலும் அக்கறை இல்லாத அரசாக திமுக அரசு இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அவசர கோலத்தில் அள்ளி தெரித்த கோலம் என்று சொல்வதைப் போல 8 நாட்களில் நடந்து முடித்திருக்கிறது. 40 முக்கிய துறைகள், அதைவிட துணைத்துறைகள் என பல்வேறு துறைகள் நிதிநிலை அறிக்கை 8 நாளில் ஒவ்வொரு நாளும் 4 அமைச்சர் 5 அமைச்சர் என்கிற வரிசையில் விவாதித்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த ஏமாற்றத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டில் குறைந்தபட்சம் 100 நாட்களாவது சட்டமன்றத்தை நடத்தி மக்கள் பிரச்சனையை விவாதிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் முக்கியமான நிதிநிலை கூட்டத்தொடரை 8 நாளில் ஒரு திரைப்படத்தைப் போல அவ்வளவு வேகமாக நடந்து முடிந்துவிட்டது. சுமார் 1,40,00,000 மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஆதி திராவிட நல மானிய கோரிக்கை 2.5 மணி நேரத்தில் முடிந்திருக்கிறது. இதுவரையில் சட்டப்பேரவையில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது. சரி, ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா? சாதிய ஆணவ படுகொலைக்கு ஒரு கட்டாயமான தடுப்புச் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். திமுகவும் தேர்தல் காலத்திலே உறுதியளித்தது. திமுகவுடைய தோழமை கட்சிகள் கூட இப்போது வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் சாதிய ஆணவ படுகொலைக்கு ஒரு தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற முடிந்ததா? தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆதி திராவிட மக்களுடைய பணிகளில் ஏற்பட்டிருக்கிற பேக்லாக்ஸ், பின்னடைவுகள் எவ்வளவு, அந்த பின்னடைவுகளை ஒரு ஆய்வு நடத்தி கண்டறிந்து உடனடியாக அதை பணி நியமனம் செய்வோம். புதிய பணி நியமனம் ஒரு பக்கம், ஏற்கனவே இருக்கிற பேக்லாக்ஸ், பின்னடைவுகள், இதை பணி நியமனம் செய்வோம் என்று சொன்னார்களே. 3 ஆண்டு காலம் முடிந்து போனது. பணி நியமனம் நிறைவேற்றப்பட்டதா? நடந்ததா? அதற்கு விளக்கமில்லை. இன்னும் அடுத்த கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல்
இந்த தேர்தல் தான் அடுத்து வரப்போகிற பொது தேர்தல். மாநகராட்சி துணை மேயர்களிலேயும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்களுடைய துணைத் தலைவர் பதவிகளிலேயும் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பதவிகளிலேயும் நகராட்சி துணைத் தலைவர் பதவிகளிலேயும் உள்ளாட்சி கடைசி அணு என்று சொல்லப்படுகிற பஞ்சாயத்து இருக்கிறதே ஊராட்சி, அதனுடைய துணைத் தலைவர் பதவிகளிலேயும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். வழக்கு கூட போட்டிருக்கிறோம், குடியரசுக் கட்சி சார்பில் வழக்கு கூட தொடுத்திருக்கிறோம். ஆனால் சமூக நீதி பேசுகிற அரசு ஏன் துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு தரல? கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் கூட இருக்க. அவங்க சமூக நீதி பேசுறதில்ல, அவங்க திராவிட மாடல்லாம் சொல்கிறதில்ல. ஆனால் அங்கே கூட இருக்குது. நாங்கள் வழக்கு கூட போட்டிருக்கோம். துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா? அது குறித்து பேசலை. உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கையில் அதை பேசினாங்களா? இல்லை. ஆக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைகளை ஓரம் தள்ளிவிட்டு, ஒடுக்கப்பட்ட மக்கள் கள்ளச்சாராயத்தில் இறந்தால் கூட 10 லட்சம் தந்து விட்டால் ஏதோ அதோடு முடிந்து போகிறது அரசாங்க கடமை என்று எண்ணுகிற வகையில் அந்த உயிர்களுக்கு விலை பேசப்படுகிறது தவிர அந்த உயிர்களுடைய மரணத்தை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி? அது ஆலோசிக்கப்படுகிறதா? அது விவாதிக்கப்படுகிறதா? இல்லையே. உயிருக்கு மரணத்துக்கு விலை பெற்று பேச முடிகிறது, தடுத்து நிறுத்துவதற்கு என்ன பேசுவது? ஆகவே இந்த அரசு ஒடுக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரையிலே ஒரு மாற்றாந்தாய் அரசாக தலித் மக்களுடைய முன்னேற்றத்திலும் பொருளாதார மேம்பாட்டிலும் கல்வி வளர்ச்சியிலும் அரசாங்க பணி ஒதுக்கீடுகளிலும் அரசு நிர்வாக ஒதுக்கீடுகளிலும் அக்கறை இல்லாத அரசாக இருக்கிறது என நாங்கள் கருதுகிறோம். இதை கடந்த காலங்களைப் போலவே பிரச்சாரங்களின் வழியாக தோல் உரித்து காட்டுகிறோம்.